குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. நேரம் 1 மணி. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாள் 2ஆம் நாள். எப்படி இருந்தது பொதுத் தேர்வு? எளிமையான முறையில் இருந்ததாக ஒரு சிலரும், ஐயோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே 100 மதிப்பெண் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? இதுக்கான ஆன்சர் கீ வேணுமாப்பா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் இருக்கு. மறக்காம டெலிகிராம் குரூப்ல உடனே போங்க. ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் 130 இல்லை 135 ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இது முடிச்சுட்டு இன்னும் பாருங்களேன், இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேக்ஸ் வரப்போகுது மண்டே. அடுத்தது அவ்வளவுதான். ஏப்ரல் 1 மேக்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த 1 வீக்ல எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். 10th வாழ்க்கை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க 11th வந்து போக போறீங்க. ஸோ கவலையே பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. எப்படி இருந்துச்சு எக்ஸாம் உங்களுக்கு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான ஒப்பீனியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க சில குட்டீஸ். சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வேஷன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப எளிமையான முறையில கேட்கப்பட்டிருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டிடிஎல் கரெக்டா வந்து எழுதுனீங்களா? அதாவது டிடிஎல்னா என்ன டிடிஎல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பா வந்து சம்மரி, அதாவது பாத்தீங்கன்னா ஃபாலோவிங் இன்ஸ், டெவலப்பிங் இன்ஸ், டயலாக் ரைட்டிங்கு, அப்சர்வேஷன்ஸு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வேற என்னப்பா இருக்கு, இதெல்லாம் எழுதியிருப்பீங்க. ப்ரோஸ் டிடிஎல், போயம் டிடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது எல்லாமே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத அதையுமே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு கேட்கப்பட்ட வினாக்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வந்து இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு தான் எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒப்பீனியனாகவும் வந்து இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் இது முடிஞ்ச உடனே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுல. ஸோ அது மேக்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுனால அதோடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்றது நமக்கு 3 o'clock நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் அதை பற்றியும் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இருந்ததாகவே அனைத்து விதமான மாணவ செல்வங்களும் கூறியிருக்கிறார்கள். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் வந்து சொல்லிடுங்க சில குட்டீஸ். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ண பாருங்கள். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இன்னொன்று பேப்பர் வேல்யூஷன் சம்மந்தமாக 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதையுமே போய் பார்த்துருங்க.